ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்ஸ்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெகுலராக மசால் வடை சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மொச்சக்கொட்டையை வச்சு மசால் வடை செய்ய போகிறோம். இனிமேல் நம்ம சேனலில் இந்த மொச்சக்கொட்டையை வச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நான் போட போகிறேன். போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீசன் முடிகிற வரைக்கும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரெசிபியாக இந்த மசால் மொச்சக்கொட்டை வடை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 250 கிராம் அளவுக்கு பட்டாணி பருப்பு, இது 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு, 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொச்சைக்கட்டை ஊற வச்சு தோல் சீவி எடுத்துக்கோங்க. வரமிளகாய் 5லேருந்து 6 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, ஜீரகம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சிருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் 5 to 6, ஜீரகம் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப மையாக அரைக்காதீங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மொச்சை ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சிருக்கிற பட்டாணி பருப்பு. இந்த வடையை நீங்கள் கடலை பருப்பில் கூட செய்யலாம், பட்டாணி பருப்பில் கூட செய்யலாம். பட்டாணி பருப்பில் செய்யும்போது வடை ரொம்ப மொறுமொருவாக கிறிஸ்பியாக வரும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. லாஸ்ட்டாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மிக்சரை வடை ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்சிருக்கிற வடையை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுடுங்க. பொறுமையாக ஸ்லோவாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மொச்சையை வச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.